சரி விடுங்க. திரு கார்த்திக்னால திருப்பி திருப்பி வழி சொல்றேன்ல. சுத்தத்தை விடுங்க. பாவம் அவனுக்கு என்ன பிரச்சனையோ. உலகத்தவே பார்க்கணும்ல, உலகத்துக்கே காட்டி கொடுக்கணும்ல, அதனால அவனுக்கு என்ன பிரச்சனையோ நெட்டுக்கு. தலைவி நம்ம தலைவி எப்பவும் ஸ்லோ தான். 2 மில்லியன் வியூஸ் சொல்லுங்க. நீங்க மட்டும் நம்ப போறீங்களா? நான் நம்ப மாட்டேங்க. பாலா சார் நீங்க சாப்பிட்டீங்களா? திருக்கார்த்திக் நீங்க சாப்பிட்டீங்களா? பாலா சார் நான் வந்து கேட்டேன், அவர் வந்து பதில் சொல்லல, மௌனமா இருந்தாரு. 2 மில்லியன் வியூஸ் வந்து சாப்பிட்டாச்சா? நான் இன்னும் சாப்பிடலைங்க, நீங்க வந்து சாப்பிட போகணும். என்னது 2 மில்லியன் வியூஸ்? நயன்தாரா சார் நம்ம கட்டினதுக்கு அப்புறம் தாங்க நயன்தாரால சாரி ரிலீஸ் பண்றாங்க. அதாவது இந்த சாரி வந்து இந்த இது வந்து எதுல இருந்தா விஸ்வாசம் இருப்பாங்க அப்படிதானே நயன்தாரா. இதெல்லாம் ஆல்ரெடி கேரளாவில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க இதெல்லாம். விஸ்வாசத்துல அதுக்கப்புறம் தான் அந்த சாரியை பார்த்தேன். ஓ நயன்தாரா, நயன்தாராவுக்கு நம்ம மாதிரி இந்த மாதிரி காஸ்டியூம் தான் பிடிக்க மாட்டேங்குது. லைட் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. லைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். டார்க் கலர்ஸ்னா அதுலேயும் கலர் சேஞ்ச் நல்லா இருக்கும். கலர் வந்து கான்ட்ராஸ்ட் தான் நல்லா அந்த மாதிரி இருந்தால் தான் யூஸ் பண்ணுவேன். அதான் சொல்கிறேன். நயன்தாரா கட்டினதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங் எப்பவுமே இறக்கிடுவாங்க. நான் பார்த்ததுலேருந்து நான் ஊர்லேருந்து வர்றப்போ அதை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே நம்ம வீட்டில் கொடுத்ததுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் வந்து தான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான், இல்லாட்டி 1 வருஷம் ஆகும் அந்த ட்ரெண்டிங் இறங்குறதுக்கு, தமிழ்நாட்டுக்கு இறங்குறதுக்கு. கேரளா சரியா அப்படியே வச்சுட்டேன். என்ன இதை கிளம்புறீங்களா இல்லையா? போல இந்நேரம் ஒரு குட்டி தூக்கமே போட்டுக்கலாம். மெசேஜ் வேற வந்தது, ஸ்பீடா வர மாட்டேங்குது. வர வர டீயே எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல ஊருக்கு போயிருந்தப்போ எங்க மாமியார் தான் டீ வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருந்தாங்க மாமியார் தான். அதனாலதான் எனக்கு ஒரே சிரிப்பு. டீ வைக்கிறதுனாச்சும் ஆள் இல்லை அப்படின்ட்டுன்னு. ஐயோ வீட்டுக்குள்ள வரவே முடியல அப்படின்ட்டு இருந்தாங்க எல்லாம் ஊருக்கு போனப்போ. நானும் கிளம்பி போயிருப்பேன். பாவம் அவங்க மட்டும்தான்.